மதுரை மக்கள் அனைவருக்கும் சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருவிழா நமக்காக கிடைத்த விவரமும், அதன் உள்ளே திருவிழாவை நமக்காக விட்டுக் கொடுத்த ஒரு கிராமத்தின் பெருமைமிக்க வரலாறு தெரியுமா? கிபி 1650க்கு முன்பு வரை கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கவில்லை. மதுரை சோழவந்தான் அருகில் உள்ள தேனூர் வைகை ஆற்றில் தான் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளழகர் எழுந்தருளி வந்தார். கிபி 1650 காலகட்டத்தில் மதுரையை ஆட்சி செய்த மாமன்னர் திருமலை நாயக்கர் சைவம் மற்றும் வைணவ சமயத்தை ஒன்றிணைக்கும் விதமாகவும் நிர்வாக காரணங்களுக்காகவும் மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணத்தை சித்திரையில் தேனூர் வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் விழாவுடன் இணைத்து மதுரைக்கு மாற்றினார். அதற்கு முன்பு வரை கள்ளழகர் மலையிலிருந்து கிளம்பி அலங்காநல்லூர் கோட்டைமேடு வழியாக சித்திரை பௌர்ணமி அன்று தேனூர் வைகை ஆற்றில் இறங்கி வந்தார். அப்படி தேனூர் வைகை வரும் அழகரை இப்பொழுது மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் அழகரை கூடல் அழகர் பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்பது போல அப்பொழுது குருவித்துறையில் உள்ள சித்திரரத வெள்ளவ பெருமாள் கோவில் மன்னாடி மண்டலம் சோழவந்தான் திருவேடகம் வழியாக அழகரை தேனூரில் எதிர்கொண்டு அழைப்பார். மேலும் அப்பொழுது அழகர் ஆற்றில் குதிரை வாகனத்தில் இறங்க மாட்டார். 1000 பொன் சப்பரம் என்று சொல்லக்கூடிய தங்க சப்பரத்தில் தான் இறங்கினார். ஆற்றில் இறங்கி அழகர் ஒரு நாள் முழுவதும் ஆற்றுக்குள்ளே இருந்துவிட்டு பின்னர் சித்திர பௌர்ணமி மறுநாள் காலையில் சேஷ வாகனத்தில் தேனூரில் வலம் வருவார். அதன் பின்பு தேனூரில் உள்ள திருப்பார்கடல் என்னும் இடத்திற்கு சென்று அங்கு கருட சேவைக்காக மாறி மண்டுகமாக தவளையாக உள்ள சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பார். பின்னர் மீண்டும் அலங்காநல்லூர் வழியாக தங்கச்சப்பரத்தில் அழகர் மலையை அடைந்து வந்துள்ளார். முன்பு நடைபெற்ற திருவிழாவில் அழகருக்கு குதிரை வாகனம் கிடையாது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 1000 பொன் சப்பரம், சேஷ வாகனம், கருட வாகனம் மட்டுமே இருந்து வந்தது. இவ்விழாவில் மதுரைக்கு மாற்றப்பட்ட பிறகு கள்ளழகர் தல்லாகுளம் வழியாக வர தொடங்கினார். தற்பொழுது தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் நடைபெறும் விழாக்கள் யாவுமே முன்பு தேனூரில் உள்ள பழைய அழகுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்தது. தேனூரில் இருந்து திருவிழா மாற்றி அமைக்கப்பட்ட 370 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இப்பொழுது மதுரை ஆற்றில் இறங்கும் நாளில் தேனூரும் அதை சுற்றியுள்ள கிராம மக்களும் பழமையை மறக்காமல் தேனூர் வைகை ஆற்றிலேயே முடிக்காணிக்கை செலுத்தி வழிபடுகின்றனர். திருவிழாவை மதுரைக்கு மாற்றப்பட்ட பிறகு மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதற்கு முன்பு திருமணம் முடிந்துவிடவே ஆற்றில் இருந்து அப்படியே திரும்பி விடுவதாகவும் புதிய கதை ஒன்றை புனைக்கப்பட்டது. ஆனால் உண்மையான புராண வரலாற்றின்படி முற்காலத்தில் தேனூரில் வாழ்ந்து வந்த விஷ்ணு பக்தரான சுதபஸ் என்னும் முனிவர் சித்தாற்றில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது துர்வாச முனிவர் அவரை காண வந்துள்ளார். அப்பொழுது துர்வாச முனிவரை கவனிக்காமல் நீராடிக்கு பூஜைகள் எல்லாம் முடித்துட்டு பின்பு காலம் தாழ்த்தி துர்வாச முனிவரை கவனித்து வரவேற்க வந்தார் சுதபஸ் முனிவர். அதனால் சினம் கொண்ட துர்வாச முனிவர் மண்டுகமாக, அதாவது தவளையாக மாறக்கடவாய் என்று சபித்துவிட சுதபஸ் முனிவர் தவளையானார். அதன் பிறகு சாப விமோச்சனம் கேட்க சுதபஸ் முனிவர், உனது ஊரில் உள்ள வைகை ஆற்றில் அழகரை நினைத்து தவம் செய்து சித்திரை பௌர்ணமி மறுநாள் உனக்கு அருள் காட்சி தருவார், சாப விமோச்சனம் தருவார் என்று உன்னோட ஆற்றில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மோட்சம் அளிப்பார் என்று கூறினார். இதுவே திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பு இருந்த பழைய புராணம். இப்பொழுது நடக்கும் சாப விமோச்சன விழாவில் நாரை கொப்பு பறக்க விடுவதற்கான காரணம், நீருக்கடியில் தவளையாக இருந்த சுதபஸ் முனிவரை தவளை என நினைத்து நாரை கொப்பு உள்ளே வரும்போது கள்ளழகரின் அருளால் சுதபஸ் முனிவர் மோட்சம் அடைஞ்சு மனித உருவத்தை அடைகிறார். தவளை மனிதனாக மாறுவதைக் கண்டு நாரை பயந்து செல்வதாக காட்சிப்பட்ட பிறகு இந்த தேனூர் மண்டபத்தில் நாரையை பறக்க விடுகிறார்கள். இப்படி 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த தேனூர் திருவிழா மதுரைக்கு மாற்றப்பட்டது. பெரும்பாலான தேனூர் மக்கள் இதை விரும்பவில்லை. இருந்தாலும் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி தேனூர் மக்கள் திருவிழாவை விட்டுக் கொடுக்க சம்மதித்தனர். இதனால் தேனூர் மக்களை சமாதானப்படுத்தவும் கௌரவிக்கவும் தன்னும் திருமலை நாயக்கர் மதுரைக்கு மாற்றி அமைக்கப்பட்ட திருவிழாவில் முதல் நிகழ்வாக கொடியேற்றம் முகூர்த்த நாள் விழாவை தேனூரில் உள்ள அழகுமலையான் கோவிலில் ஏற்படுத்தினார். அழகர் மதுரைக்கு கிளம்புவதற்கு முன்பு தேனூர் வைகை ஆற்றிலிருந்து தேனூர் மக்களால் தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்த பின்னரே அழகர் மதுரைக்கு கிளம்புவதாக விழாவை ஏற்பாடு செய்தனர். அதன் பின் மீனாட்சி அம்மன் கோவில் பகுதிக்கு அருகே உள்ள மதுரை வைகை ஆற்றில் நீராடும் பாதையில் மலர் ஒன்றை நீரில் விட்டு அந்த மலர் சென்று நின்றும் இடமாக வண்டியூர் வைகை ஆற்றின் நடுவே ஒரு தேனூர் பெயரில் தேனூர் மண்டபம் என்றும் மண்டபத்தை அமைத்து தேனூரில் நடைபெற்ற மண்டுக முனிவரின் சாப விமோச்சன விழாவை அந்த நடத்த ஏற்பாடு செய்தார்கள். மேலும் அந்த மண்டபத்தில் தேனூர் மக்களுக்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டு அழகர் தேனூரில் வலம் வரவும் அழகர் தேனூர் வந்ததை குறிக்கும் விதமாக தேனூர் மண்டபத்தின் 3 முறை வலம் வர செய்து அந்த செப்புரிமையாக்கியவும் வழங்கினார். மதுரை சித்திரை திருவிழாவில் தேனூர் மக்களுக்கு அழகர் கோவில் நிர்வாகத்தால் முதல் மரியாதை செய்யப்பட்டு தேனூர் மண்டபத்தை அழகர் 3 முறை வலம் வருவது தற்போதும் நடைமுறையில் உள்ள ஒரு தேனூர் மண்டபத்தின் சிறப்பாகும். சித்திரை திருவிழாவில் அழகர் எழுந்தருளியுள்ள அனைத்து மண்டப படிகளுக்கும் அதன் மண்டப படிகாரர்களுக்கும் வரி செலுத்தி வரவேற்பார்கள். ஆனால் தேனூர் மண்டப படிக்கு மட்டும் அழகர் தேனூர் மக்களுக்கு வரி செலுத்தி அருள் புரிகிறார். மேலும் தற்போது நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோவில் கொடியேற்றத்திற்கு முன்பாக அழகர் கோவில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா பத்திரிகைகள் தேனூர் மண்டபத்தில் வைத்து பரிமாற்றம் செய்யப்பட்டு
திருவிழாவுக்கு இரு கோவில்களுக்குமே இடையே அழைப்பு விடப்படுகிறது. அழகர் கோவில் அழகருக்கும் தேனூருக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், தேனூர் கிராமம் தான் அழகருக்கு பாத்தியப்பட்ட கிராமங்களின் முதன்மையான தாய் கிராமம். தேனூர் இன்றளவும் அழகரின் திருநாம பெயரால் சுந்தரராஜ பெருமாள் எனும் பெயரிலேயே தேனூர் சுந்தரராஜ பூமி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இன்றளவும் விவசாய பூமியான தேனூரில் தை மாதத்தின் முதல் அறுவடை நெற்கதிர்கள் அழகருக்கு காணியாக செலுத்தப்படுகிறது. இதற்கு நெற்கோட்டை கட்டுதல் என்றும் பெயர் உள்ளது. பல்வேறு தொடர்புகள் அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாளுக்கும் தேனூருக்கும் இன்றளவும் இருந்து வருகிறது. எப்படியோ இன்று தென் தமிழகமே கொண்டாடும் மதுரை சித்திரை திருவிழாவை நமக்காக அளித்த தேனூர் கிராம மக்களுக்கு நன்றிகள் பல. தேனூர் மக்களுக்கு நன்றி, கோவில் நிர்வாகிகளுக்கும் நன்றி.